வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ராக்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். ஒரு ஃபென்டாஸ்டிக் டெஸ்ட் மேட்ச் பார்த்துருக்கோம். 5 டேஸுமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. டே 3ல தான் அந்த சீனே ஆரம்பிச்சிது. அங்கேருந்து டே 5 வரையும் நான் ஸ்டாப் சினிமா தான். ஸோ அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாமே இருந்துச்சு இந்த மேட்ச்ல. செஞ்சுரியன்ஸ், அப்புறமேட்டு ஒரு லாங் ஸ்பெல் பை பென் ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறமேட்டு பயங்கரமான ஒரு ஸ்பின் பவுலிங் வந்து வாஷிங்டன் காட்டினாரு. அதுக்கப்புறமேட்டு நல்ல டெய்லெண்டிங், நல்ல டிஃபென்ஸ் ஆடினாங்க. இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நாளா நடக்காத ஒரு விஷயம் அது மாதிரி வந்து அகைன் ஸ்லெட்ஜிங் எல்லாமே இருந்துச்சு. ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் மேட்ச் பார்த்த ஒரு ஃபீல் ரொம்ப நாள் கழிச்சு. அது இங்கிலாந்து பத்தி சொல்லும் போது அவங்க அந்த பேஸ்பால் அப்ரோச் எல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு 2-3 பேட்ஸ்மேன் ஆடினாங்க. பட் வந்து கண்டிஷன்ஸ் ஆர் கிங்னு காமிக்கிற மாதிரி அகைன் அவங்க வந்து நார்மலா கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடுற அப்ரோச்சுக்கே போனதுதான் அவங்களோட பிக்கஸ்ட் ஃபர்ஸ்ட் மூவ் டுவர்ட்ஸ் திஸ் விக்டரி அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதான் நம்ம வந்து நத்திங் டேக்கிங் அவே ஃப்ரம் இங்கிலாந்து, எல்லாமே பக்காவா சூப்பரா பண்ணாங்க. அதான் அந்த வெற்றிக்கான ரீசனே என்னன்னா, அவங்களோட அந்த நாங்க வந்து பேஸ்பால் அப்ரோச்ல இருந்து வெளியே போக மாட்டோம், அதே அப்ரோச்ல தான் போக போறோம்னா கண்டிப்பா தோத்துருப்பாங்க. அந்த பென் ஸ்டோக்ஸும் ஜோ ரூட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டே 50 தான், அரௌண்ட் 50 தான் இருந்தது, 50-60 தான் இருந்தது. யூஸ்வலா அவங்க 80 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடுவாங்க எல்லா இங்கிலாந்து பேட்ஸ்மேனும். எல்லா பார்ட்னர்ஷிப்பும் அப்படிதான் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்மே அதே தான், பென் ஸ்டோக்ஸும் ஜோ ரூட்டும் போட்ட பார்ட்னர்ஷிப் தான் வந்து 195 170 பிளஸ் போட்டாலே இங்க வின் பண்ற டோட்டல் தான் சொல்லியிருந்தாங்க. அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த இதுதான் அவங்களோட, நாங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக அந்த பேஸ்பால் அப்ரோச்சே தான் போவோம்ட்டு பிளைண்டாக விளாண்டு தோக்குறதுக்கு. இப்படி விளாண்டுறது தான் அந்த டெஸ்ட் மேட்ச் பார்க்கவே நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அதனால தான் சொல்கிறேன், ட்ரூலி டிசர்வ் இங்கிலாந்து. என்னதான் இந்தியா நல்லா ஃபைட் பேக் பண்ணியிருந்தாலும் அவங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. 195 பிளஸ் டோட்டல்லாம் சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ஹார்ஷாகவும் இருக்க முடியாது இங்கிலாந்து பேட்ஸ்மேன் மேலே, இந்தியா பேட்ஸ்மேன் மேலே. ஏன்னா பிச்சில் கண்டிப்பாக அந்த டீவியேஷன்ஸ்லாம் இருந்தது. ஸ்ட்ரெயிட் பாலுக்கு தான் ஆடுவாங்க, கொஞ்சம் வேணா அப்படி இப்படின்னு ஆல்டர் பண்ணி ஆடலாம். பட் வந்தது எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே உள்ள வந்தது பின் பண்ணி. ஸோ எல்லாமே அக்செப்டட் தான். நேற்று பென் ஸ்டோக்ஸ் வந்து மேட்ச் முடிச்சுட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி வின்னிங் மோட்டிவேஷன், வின்னிங் பத்தி பேசினப்போ பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வென் 11 பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் அகேன்ஸ்ட் 2 அந்த ஜாக் ராட் இன்சிடென்ட் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. 11 பேருமே வந்து எங்க பேட்டர்ஸ் 2 பேர் மேல ஃபுல்லா பாயிரப்போ டெஃபினட்டா அது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் அண்ட் ஃபியூல் கொடுத்து. ஸோ வி வாண்ட் டு கிவ் இட் ஆல், ஃபுல் பம்ப்ட் அப்பா நாங்க விளையாடணுங்கிறது தான் மைண்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஸோ அதான் அந்த அக்ரெஷன் அண்ட் ஸ்லெட்ஜிங் எல்லாமே ஒரு இருமுனை கத்தி தான். அது வந்து ஒன்ஸ் ஆப்போனண்ட்டை கம்ப்ரஸும் பண்ணும், சம்டைம்ஸ் ஆப்போனண்ட்க்கு அது மோட்டிவேஷனா கொடுத்து இன்னும் ஃபியூல்ட் அப்பா, ஃபயர்ட் அப்பா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் இது பென் ஸ்டோக்ஸ் சொன்னாரு. அந்த ஸ்லெட்ஜிங்க்கு நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் ஆக்சுவலா. ஏன்னா எல்லாமே நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கில் ஓவர் வாய் அப்படின்லாம் சொன்னாங்க. எக்ஸாக்ட் சினாரியோ அங்கே என்ன நடந்துன்னு நான் சொல்லிடுறோம். அந்த லாஸ்ட் ஓவர் வந்து அந்த ஒரு ஓவருக்கு 8 நிமிஷம் எடுத்துட்டாங்க இங்கிலாந்து. இது எந்த அளவுக்கு ஃபேர்னு எனக்கு தெரியல. 8 நிமிஷம் எடுத்துட்டாங்க. எஸ், டைம் கன்சூமிங் வந்து ஒரு பேட்ஸ்மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல கரெக்ட் தான். பட் 8 நிமிஷம் வந்து கொஞ்சம் டூ ஃபார் அகேட். அவ்வளோ எடுத்துட்டாங்க. உள்ள வரும்போதே 2 நிமிஷம் லேட்டாக வந்தாங்க. அது இல்லாமல் தேர்ட் பால் போடுறதுக்கு முன்னாடி பும்ரா தேர்ட் பால் அவரோட பவுலிங் ஸ்ட்ரைடுக்கு வரதுக்கு முன்னாடி 3 டைம் வந்து இன்டரப்ட் பண்ணாரு. இது எந்த அளவு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து நீங்கள் இப்போ பயங்கரமாக சொல்கிறீங்களா ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட், அதெல்லாம் அப்போ அதெல்லாம் இங்கே எங்கே போச்சு? பவுலர் வந்து ஆல்மோஸ்ட் டெலிவரி ஸ்ட்ரைடுக்கு வந்துட்டாரு. அப்போ வந்து புல் ஆஃப் பண்ணுறதுலாம் எப்படி கரெக்ட்? அங்கே தான் வந்து மொமெண்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா பும்ரா வந்து அங்கே ஸ்ட்ரைட்டாக கில்ல பார்த்து என்னதுன்ற மாதிரி காட்டுவார். அப்போ தான் வந்து ப்ரோ ஒரு பிளேயர் வந்து கேட்குறாரு, என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு, நீ சும்மா இருக்கீங்க கேப்டன் எப்படி ப்ரோ சும்மா இருப்பாரு? ஸோ ஒரு ஆப்வியஸா வேர்ட்ஸ் விட தான் செய்வார். அந்த ஹீட் ஆஃப் த மந்த் அதெல்லாம் நடக்க தான் செய்யும். கில் வார்த்தை விட்டதுனால தான் இப்போ இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னா என்னது இது? இல்ல யாரும் கில் வார்த்தை விட்டனால தான் இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னு சொல்ல. இது என்னன்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஒரு விஷயம் நடக்கிறப்போ, அது மேட்ச் ஜெயிக்கிறப்போ ஆப்வியஸ்லி அது திரும்பும். அது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. நான் மெயினா சொல்ல வந்து என்னன்னா, கில் பண்ணது தப்பான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதுல நான் வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல. என்ன பொறுத்த வரைக்கும் அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். பால்ஸ் சொல்றதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா கூட அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். நான் எங்க ஒரு விஷயம் கன்சர்னிங்கா நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, இதே சினாரியோஸ் மல்டிபிள் டைம்ஸ்ல வேற பேட்டர்ஸ்க்கும் நடந்திருக்கு, த்ரூ அவுட்டாவே நடந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் ஆல்ரெடி ஒரு கால்ல பேசினதுதான். இந்த சுப்மன் கில் ஆஸ்திரேலியால விளையாண்டப்பயுமே நான் அந்த ஃபுல் மேட்ச் ரீப்ளே நான் போய் நேற்று பார்த்தேன். ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லாவே. அப்போ வந்து லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஓவர் பாக்கி இருக்கும். ரஹ்மான் ப்ரோ, சாரி உங்களுக்கு ஆக்சுவலி அந்த கான்வர்சேஷன் தெரியாது, உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஆஸ்திரேலியா இந்தியா 5th டெஸ்ட் சிட்னியில் நடந்தப்போ ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து கடைசி ஒரு நேரம் லைன் போடுவார் ப்ரோ. அப்போ வந்து கமெண்ட்ரியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னொரு ஓவர் லெஃப்ட்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஓவர்ல வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, கில் வந்து கொஞ்சம் டைம் எடுப்பார், லைக் கிரீஸ் போய் தட்டுறது இதெல்லாம் பண்ணுவார். அப்போ வந்து ஆஸ்திரேலியன்ஸ் கொஞ்சம் வேர்பலா இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். ஸோ அங்க வந்து லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஓவர் கடக்கிறது ஒரு பேட்டர்ஸ் மைண்ட்ல அவருக்கு அதான் வேணும்.
ஸோ அது வந்து நான் பெருசா எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறத நான் சொல்ல வரேன். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஃபேன்ஸ் அதை பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல ப்ரோ. இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லாரையும் நான் சொல்ல வரல, நான் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸ் நான் சொல்றேன். டூ வாட்ஸ் குட் ஃபார் த டீம். அதுதான் எல்லா பிளேஸும் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சோல்ஜரா நான் இருக்கேன்னா என் கேப்டன் வந்து என்கிட்ட வந்து ஒரு புல்லட் நான் நெஞ்சில் வாங்கணும்னா அதை நான் வாங்கணும். ஸோ அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பேட்டருக்கு எது டீமுக்கு நல்லதுன்னு படுதோ அதான் பண்ணுவாங்க. ஆர் அந்த பர்டிகுலர் பிளேயருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப் பண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இந்த T20 வேர்ல்டு கப் அப்போ ஒரு இன்ஜுரியை ஃபேக் பண்ணி டீமுக்காக மூமெண்ட் தான் டவுன் பண்ணாரு. டெஸ்ட்டும் T20யும் ஒண்ணுங்கிறதுக்கு நான் வரல, அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் தான். பட் நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு பிளேயரும் அந்தந்த பர்டிகுலர் மூமெண்ட் அண்ட் இன்ஸ்டன்ஸ்ல டீமுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்றாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேர் தான். எஸ், இங்கிலாந்து வந்து அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி கேம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம், எல்லாம் ஓகே. பட் அட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம்ங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்க அந்த 2 இமேஜ் கொண்டு வந்தீங்களா, ரிசர்வ் பண்ணி T20ல டைம் எடுத்ததும், சுமன் கில் வந்து அந்த சிட்னில டைம் எடுத்ததும், இதுவும் இந்த இப்ப நடந்த இன்சிடென்ட் கண்டிப்பா சிமிலர் இன்சிடென்ட்டே கிடையாது ப்ரோ என்ன பொறுத்த வரையும். அது வந்து ரெண்டுமே டைம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ரெண்டுமே டைம் கன்சியூமிங் தான். யாருமே என்ன பொறுத்த வரையும் நான் சொல்றேன், நீங்க ஏதோ ஃபேன்ஸ் சில பேர் டைம் கன்சியூமிங் இது தப்புன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் அது நான் அதெல்லாம் இல்லை, நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். டைம் கன்சியூமிங் வந்து நான் தப்பே சொல்ல கிடையாது. ஒரு பேட்ஸ்மேன் வந்து நீங்க பேட்டிங் ஸ்டாண்டே எடுத்துட்டீங்க, ஆல்ரெடி 2 டைம் வந்து ஃபுல் ஆஃப் பண்ணிட்டீங்க, 3rd டைம் வந்து நீங்க பேட்டிங் ஸ்டாண்டே எடுத்துட்டீங்கன்னா பிளே த பால். பேட்ஸ்மேன் ஆல்மோஸ்ட் பவுல் போட வந்துட்டாரு. அப்போ வந்து நீங்க ஃபுல் ஆஃப் பண்றது எனக்கு 3rd டைமா பண்றது எனக்கு சரியாவே பண்ணல. அது மேபி அவாய்ட் பண்ணிருக்கலாம் ப்ரோ, அதான். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம். சோ ஸ்டாண்டர்ட் ஷுட் பி சேம். நிறைய டைம்ஸ் அது நடந்திருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது ஓகே, 50-50 தான் ப்ரோ. அதான் என்ன பொறுத்த நான் என்ன அதுக்கு யோசிக்கிறேன்னா ப்ரோ, நீங்க வந்து இப்போ ஆகாஷ்தீப் வந்து நேத்து வந்து காலில் அடி வாங்கிட்டு பிசியோவை கூப்பிட்டு இது பண்ணாரு, சரி அது ஓகே எனக்கு. அந்த மாதிரி டைம் எடுக்காது. கிராலி வந்து கையில அடி வாங்கிட்டு பிசியோ கூப்பிட்டாருல, அதுக்கு 15 மினிட்ஸ் கூட எடுத்துக்கிட்டோம், அதுக்கு நான் எதுவுமே சொல்லல, அது ஓகே. பட் வந்து ஒரு பவுலர் வந்து ஃபுல் ஸ்டைல் எடுத்து ஒரு டைம் நீங்க ஸ்டாப் பண்ணலாம், 2 டைம் ஸ்டாப் பண்ணலாம், யாருமே இல்லை, அம்பையரே சொல்றது அங்க யாருமே இல்லைங்கும் பொழுது 3வது டைம் வந்து அகெயின் அதே மாதிரி பண்ணது கொஞ்சம் அதை ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் இந்தியன்ஸும் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி டெஸ்ட் கிரிக்கெட்னா அந்த மாதிரி ஓக்கெல்லாம் நிறைய நடக்கிறது தான், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஆஷஸ்ல நடக்காததா இல்லை மற்ற டெஸ்ட் சீரீஸ்ல எங்கேயுமே நடக்காதாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கிலாந்து பேட்டிங் பத்தி பேசுறப்ப ஜோ ரூட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு செஞ்சுரி போட்டாரு. அதான் கம்மட் த மேனுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்த மாதிரி சூப்பரா அடிச்சாரு, செமையான நாக்கு. அகைன் அந்த பேஸ்பால் அப்ரோச்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு பயங்கரமா ஆடினாரு. பென் ஸ்டோக்ஸோட இன்னிங்ஸுமே செம்ம குரூஷியலான இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரையும் அவங்க பார்ட்னர்ஷிப் தான் கேமே சேவ் பண்ணிச்சு. ஓவராலா இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமா பேட்டிங் ஆடினாங்க. மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து ப்ரோ பேட்டிங் மட்டும் இல்ல, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாரு. எவ்வளவு எக்ஸ்டெண்டட் ஸ்பெல்ஸ் போட்டுட்டே இருக்காரு பாருங்க, சீரியஸா. ஆக்சுவலி அந்த 2018 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ப்ரோ இதே மாதிரி தான், சேம் டார்கெட் ஒரு 190 தான் சேஸ் பண்ணோம். அப்போ வந்து விராட் கோலி தான் பேட்டிங் எடுத்துப்பாரு. அப்போ ஸ்டோக்ஸ் வந்து க்ரூஷியல் விக்கெட் ஆஃப் கோலி எடுப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு நேத்து வந்து ஸ்டோக்ஸ் ராகுலோட க்ரூஷியல் விக்கெட் எடுத்தாரு. சோ எப்பெல்லாம் டீமுக்கு தேவையோ அப்பெல்லாம் டெலிவர் பண்றாரு. ரியலி அ மேன் ஃபார் பிக் மூமெண்ட்ஸ், கிளட்ச் ப்ரோ. உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் டு பென் ஸ்டோக்ஸ். அதான் இங்கிலாந்து பவுலிங்னு வரப்ப என்னை பொறுத்தவரையும் ஆர்ச்சரோட இன்க்ளூஷன் செம்ம அடிஷன் அவங்களுக்கு. அதுவும் ஒரு எனக்கு ஜெய்ஸ்வால் ஆன ஷாட் வந்து சுத்தமா உடன்பாடே இல்லை. யூஸ்வலா வந்து அந்த மாதிரி ஷாட்டுக்கு வந்து கட்டு போவாரு, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸா வந்ததால புல்லு ட்ரை பண்ணாரு. பட் அந்த சிச்சுவேஷன்ல அதுவும் அந்த டைம்ல விக்கெட் விடாம ஆடி இருக்கலாமா அப்படின்ட்டு எனக்கு ஜெய்ஸ்வால் மேல ஒரு கன்சர்ன் வருது. அதே மாதிரி ஆர்ச்சர் வந்து சூப்பரா போட்டாரு. ரிஷப் பண்ட்டுக்கு போட்ட பால்லாம் வந்து அன்பிளேயபிள், அப்படியே செமையா போனுச்சு. அதே மாதிரி KL ராகுல் வந்து அந்த இடத்துல அப்படி அவுட் ஆயிருக்க வேணாமோ அப்படின்னு தோணுச்சு. கில்லு வந்து ரொம்பவே பிளைண்டா அந்த மாதிரி தோணுச்சு. 2 பால் அவுட் சைட் ஆஃப் போட்டு 3வது பால் நேரா ஸ்டெம்புக்கு வச்சோன்னே அவுட் ஆயிட்டாரு. ஓவரால் இந்தியன் பேட்டிங்ல வந்துட்டு ப்ரோ என்னை பொறுத்த வரையும் கில் இந்த மேட்ச் ஸ்டெப் அப் பண்ணிருக்கணும். ஆஸ் அ கேப்டனா எனக்கு ஸ்டெப் அப் பண்ணிருக்கணும்ட்டு தோணுச்சு. பட் அவரால் இந்த மேட்ச் பண்ண முடியல. பட் இங்கிலாந்து அந்த அதர் சைடு வந்து இங்கிலாந்து பவுலிங்ல வந்து எல்லாருமே ரொம்ப லீத்தலா தெரிஞ்சாங்க. அதுவும் லார்ட்ஸ் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து அவங்களுக்கு பிச்சில் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்குங்கும் பொழுது பயங்கர லீத்தலா தெரிஞ்சாங்க. கார்ஸா இருக்கட்டும், ஓக்ஸுமே செம்மையா போட்டாரு. இவர் ஆர்ச்சர் பயங்கரமா போட்டாரு. அகைன் பென் ஸ்டோக்ஸ் வந்து உசுரை கொடுக்குறாரு டீமுக்கு. லாஸ்ட் 2 செஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு மேல போட்டிருக்காருங்கும் பொழுது அந்த ஃபிட்னஸ், அந்த ஹங்கர், அந்த ஜெயிக்கணும், நான் இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா என் கையில பந்த குடுறான், நான் ஜெயிச்சு கொடுக்குறேன், நீ யாருயா ஒரு பக்கம், நீ பாட்டுக்காடு இன்னொரு 2 நான் விக்கெட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான அட்டாக்கிங் மைண்ட் செட்ல வந்து பென் ஸ்டோக்கோட அந்த மைண்ட் செட் தான் வந்து ஒரு பால் கூட ஜடேஜா வந்து அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆர்ச்சர் வந்து லாங்கா ஏன் இவ்வளவு ஸ்லோவா வர, வேகமா வா அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுவாரு. அங்க எப்பயுமே சிங்கிள் எடுக்க போறது இல்லை ஜடேஜா. பட் இருந்தாலுமே அந்த ஹங்கர் வந்து தெரியுது பென் ஸ்டோக்ஸ்ட. அது வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. அதுதான் அந்த மேட்ச் ஜெயிக்கவே அவங்க காரணமா அமைஞ்சிருச்சு. 2 டீமே செம்ம பெட்டர் கிரிக்கெட் ஆடினாங்க. பட் இங்கிலாந்து வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அஹெடா ஆடினாங்க. ஸோ தே டிசர்வ் டு.
அதான் சொல்ற மாதிரி ஸ்மால் பேசேஜஸ் வில் டிஃபைன் த கேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. கேஎல் ராகுல் பிளேட் எக்ஸலன்ட் ப்ரோ, செஞ்சுரி அடிச்சாரு, நல்லா ஆடினாரு, எல்லாமே ஓகே தான். பட் அதான் அந்த க்ரூஷியல் கேட்ச் ட்ராப், ஜேமி ஸ்மித்துக்கு ஒரு க்ரூஷியல் கேட்ச் ட்ராப், அதே மாதிரி அந்த ரிஷப் பண்ட் ரன் அவுட் விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஆகணும் ப்ரோ. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா கேமை மாத்திருக்கும். அங்க அதான் அது 20 ரன்னா இருந்தாலும் சரி, 50 ரன்னா இருந்தாலும் சரி, ஸ்மால் திங்ஸ் வில் டிஃபைன் த கேம். ஸோ அங்க வந்து ரிஷப் பண்ட் ரன் அவுட் ஆகாட்டி கேம் எப்படி வேணா போயிருக்கலாம். ஸோ அது ஒரு மேஜர் டேக்கிங் பாயிண்ட். அதே மாதிரி கேஎல் ராகுல் இன்னும் கொஞ்சம் அந்த செஞ்சுரிக்கு அப்புறமே வந்து கொஞ்சம் அவுட் ஆனதே வந்து கொஞ்சம் ஹர்ட் தான். மேபி இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி இருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுது. பட் யா, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம நிறைய பேசலாம் ப்ரோ. அதே மாதிரி இன்னொரு விஷயம் மெயினா சொல்ல வருது என்னன்னா, இங்கிலாந்து பவுலிங் வந்து லுக்ஸ் வெரி குட் ப்ரோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். எஸ்பெஷலி ஜோஃப்ரா ஆர்ச்சர் கமிங் பேக் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் பூஸ்ட் மாதிரி இருக்கு. ஸோ ஆர்ச்சர், ஓக்ஸ், ஸ்டோக்ஸ்ங்கிறதே 3 பேர் நல்ல பவுலர்ஸா இருக்காங்க. அது இல்லாம கார்ஸ்ங்கிறப்போ 4 பேசர்ஸ் வந்து டெஃபினட்டா நல்லா பண்றாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஷோயப் பஷீர் வேற கிடையாது அவங்களோட ஆஃப் ஸ்பின்னர். ஸோ யா, பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச். இட்ஸ் அ கிரேட் கேம் வெயிட்டிங் இன் ஓல்ட் ட்ராஃபோர்ட். அதே மாதிரி இந்தியா பேட்டர்ஸ் பத்தி நீங்க பேசுறப்போ ப்ரோ, சுப்மன் கில் ஆப்வியஸ்லி 2 மேட்ச் நல்லா பண்ணாரு. இந்த மேட்ச் வந்து இந்த மாதிரி டஃப் சிச்சுவேஷன்ஸ், அதாவது நீங்க 4th இன்னிங்ஸ் சேஸ் பண்றப்போ இல்ல முக்கியமான டைம்ஸ்ல இந்த மாதிரி நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா யூ வில் பிகம் தட் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். நீங்க ஒரு குட்டுக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரிக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மேட்சஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆடினா மேபி அப்கமிங் கேம்ஸ்ல இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், வேற நிதிஷ்குமார் ரெட்டி, இவங்க எல்லாருமே ஆல்ரவுண்டர் ரோல்ல விளையாடுறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங்ல டெஃபினட்டா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 2 டிபார்ட்மெண்ட்லயுமே ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஜடேஜா பத்தி பேசி ஆகணும். அவன் தனியா நின்று அப்படி ஒரு ஃபைட்டிங் நாக், வாரியர் நாக். ஆனா இன்னமும் கூட சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ நேற்று சிராஜ், பும்ராலாம் சேர்ந்து ஒரு 50-60 பால் ஆடிட்டாங்க, ஜடேஜா தான் ஆக்சிலரேட் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கணும், அங்க தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜடேஜா வந்து ஸ்டோக்ஸ் மாதிரியோ பண்ட் மாதிரியோ ஒரு அக்ரெசிவா ஏர்ல அடிக்கிற பிளேயர் கிடையாது. ஒரு நல்ல டைமிங் பண்ற பிளேயர். ஸோ எல்லா ஃபீல்டர்ஸும் பவுண்டரியில இருக்கிற ஒவ்வொரு பேட்டர்ஸ்க்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். சோ அவர் ஆடினது கரெக்ட் தான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நத்திங் டு பிளேம் வித் ஜடேஜா. இல்ல, ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ப்ரோ, ஸ்டோக்ஸ் கூட வந்து ஆஸ்திரேலியா வந்து அப்பவுமே அட்டாக்கிங் மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. கொஞ்சம் ஃபீல்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அட்டாக்கிங் மைண்ட் செட்ல அந்த கிரவுண்டும் வேற, அது கடைசியா கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா கூட இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆன் தி அதர் சைடு வந்து இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜடேஜாக்கு எல்லா ஃபீல்டர்ஸுமே அங்க சர்க்கிள்ல போட்டாங்க தூக்கி. அவரால் கேப்பே பேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போட்டாங்க. அப்படிங்கும் பொழுது அவர் மைண்ட் செட்ல என்ன பிளே ஆயிடுச்சுன்னா, சரி பும்ரா வந்து நல்லா டிஃபென்ஸ் ஆறாரு, சிராஜ் வந்து நல்லா டிஃபென்ஸ் ஆறாரு, நீ அவர் ஒரு 2 டிஃபென்ஸ் வந்து 2 பால் நீ ஆடிக்க, ஓவருக்கு 2 பால் நீ டிஃபென்ஸ் ஆடிக்க, மற்ற பால்ல நான் ஆடிட்டு ஒரு சிங்கிள் எடுத்து கேம் வந்து கொண்டு போவோம், எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போவோங்கிறது தான் அவர் மைண்ட்ல பிளே ஆச்சு. அதான் ஜடேஜா ஸ்டைல் ஆஃப் பிளேவும் சொல்லலாம். எத்தனையோ வாட்டி நம்ம அதர் லீக்ஸ்ல கூட இல்ல மற்ற மேட்ச்ல பார்த்தா கடைசி வரையும் கேமை கொண்டு போய் அந்த கிளன் சுச்சுவேஷன்ல ஜெயிக்கிறது தான் மேட்ருங்கும் பொழுது அதை வந்து எனக்கு கரெக்டா தான் பண்ணாருன்னு தோணுச்சு. ஆப்போசிட்ல நிதிஷ்குமார் ரெட்டி அந்த விக்கெட்டை வந்து லஞ்சுக்கு முன்னாடி விடாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூட கேம் க்ளோஸா போயிருக்கலாம். அகைன் ஆப்போசிட்ல வந்து ஒரு பேட்டிங் பார்ட்னரே இல்லாம பயங்கரமா ஸ்டக் ஆயிட்டாரு ஜடேஜா. பட் சரியான நாக்கு ப்ரோ, அது சொல்லி ஆகணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிச்சு டெட் ஆயிருச்சு, கடைசியில பால் ஒண்ணுமே பண்ணலன்னுலாம் சொல்றாங்க. நீங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஜடேஜாக்கு நிறைய பால் வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து போச்சு பேட் இதுக்கு எட்ஜுக்கு. ஸோ வந்து பவுலர்ஸ் டயர்ட் ஆயிட்டாங்க. பிச்சில் எதுவுமே இல்லைன்னு கிடையாது, பவுலர்ஸ் வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க லாங் ஸ்பெல் போட்டு. பட் ஸ்டில் இந்த மாதிரி பிச்சில் வந்து ஆடினதுக்கு ஜடேஜாக்கு சல்யூட் சொல்லி ஆகணும், கடைசி வரையும் மேட்சை கொண்டு போனதுக்கு. அதே மாதிரி வந்து பும்ராவுமே சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவருமே 50 பால்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. இந்தியன் பேட்டர்ஸ் வந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி லஞ்சுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட் முடிஞ்சோன்னே மேக்ஸிமம் ஒரு 5-10 ஓவர்ல வந்து மேட்ச் முடிஞ்சிடும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஜென்யூனா. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு காமிச்சதுக்கு வந்து ரொம்பவே கங்க்ராட்ஸ் பும்ராவுக்கும். அதே மாதிரி ஒரு ஃபால் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. பட் ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் பும்ரா. அந்த அதர் ஹேண்ட் வந்து சிராஜுமே வந்து செம்மையா ஆடினாரு. பட் அந்த டிஸ்மிஸல் தான் ஏத்துக்க முடியல. அவ்வளவு நல்லா ஆடி மிடில் ஆஃப் த பேட்ல வந்து டிஃபென்ஸ் வச்சு பால் உருண்டு போய் ஸ்டம்பில் அடிச்சிச்சு. இங்கிலாந்து ஜெயிக்கணும்னு இருந்திருக்கு. இங்கிலாந்து ஆல்சோ பிளேட் பெட்டர். ஸோ வந்து இதெல்லாம் நடந்துதான் ஆகும். பட் எக்ஸலண்ட் பேட்டிங் பை ஜடேஜா, பும்ரா அண்ட் சிராஜ் செமையா ஆடினாங்க. இல்ல அதான் நேற்று பிச் பத்தி சொல்றப்போ இட் வாஸ் நாட் அன்பிளேபிள், அதே சமயம் இட் வாஸ் நாட் பேட்டிங் பாரடைஸ். சரி, பிச் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பேட்டிங்ஸ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிரஷர்ல ஆடாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆடி இருக்கலாம்னு எனக்கு தோணுது. எஸ்பெஷலி அதான் ப்ரோ அந்த பஞ்சா விக்கெட் சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து வரிசையா பஞ்சா விடுறப்போ ஈவன் இந்த ஹோல் சீரீஸே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து விக்கெட் விடுறப்போ கொத்தா விடுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரா இருக்கு. ஸோ யா, லெட்ஸ் see what is going to happen in 4th Test ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல. சொல்லுங்க ப்ரோ. அகைன் கருண் நாயர் பத்தி பேசி ஆகணும். 6 இன்னிங்ஸ் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. பயங்கரமா வந்து ஆடுறாரு. நான் ஒன்னும் அதெல்லாம் சொல்லல, செம்மையா ஸ்டார்ட் பண்றாரு, செம்மையா ஸ்டார்ட் கிடைக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அவர் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு டீமுக்குள்ள வராருங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்துருந்தாருன்னா
அவரோட ஸ்பாட் வந்து கன்ஃபார்மா சீல் பண்ணிருப்பாரு. இப்ப அடுத்த மேட்சுக்கே அவர் ஆடுவாரா இல்லையாங்கிற ஒரு டவுட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. மேபி ப்ரோ அதான் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஹார்ஷான கால் எடுப்பாங்களா இல்ல அது ரைட்டான டிசிஷனா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் சான்சஸ் ஆர் வெரி ரேர் ப்ரோ, கிடைக்கிறதே கஷ்டம் இந்தியா மாதிரி ஒரு டீம்ல. ஸோ நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணலங்கிறப்போ டெஃபினட்டா ஹேஸ் டு சிட் அவுட் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் பத்தி பேசுறப்போ பவுலிங் வாஸ் எக்ஸலன்ட் ப்ரோ, நல்லா சூப்பரா தேர்ட் இன்னிங்ஸ் போட்டாரு, வெரி இம்ப்ரெசிவ். ஆனா அட் சேம் டைம் நேற்று மேட்ச் முடிச்சுட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் சொல்லியிருந்தாரு, யூ வில் பி வினிங், இந்தியா வந்து ஜெயிச்சிரும் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே அப்படின்னு சொல்லிட்டு. அது கம்ப்ளீட்டா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இதே வாஷிங்டன் சுந்தர்ல ஒரு இங்கிலாந்து பிளேயரோ இல்ல ஒரு இங்கிலாந்து ஜேர்னலிஸ்டோ ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா ஃபுல் எல்லாருமே ஃபயரா ரேஜா கம்ப்ளீட்டா இங்கிலாண்டை போட்டு பொழந்திருப்பாங்க. பட் இட் ஷுட் பி ஃபேர் ஃபார் போத் டீம். ஸோ வாஷிங்டன் சுந்தர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதை பத்தி உங்க தாட்ஸ் சொல்லிருங்க. வாஷிங்டன் சுந்தர் பேக் ஃபயர் ஆயிடுச்சான். பட் சிச்சுவேஷன் பொறுத்தவரை நேற்று ஆடினது, நேற்று அவங்கள்ட்ட இருந்த அந்த பேட்டிங் அது பார்க்கும் பொழுது எல்லாருமே, வாஷிங்டன் சுந்தர் மட்டும் இல்லை எல்லாருமே இந்தியா ஜெயிப்பாங்கன்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலுமே சில பேர் வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிப்பாங்க, ஏன்னா லார்ட்ஸ்ல வந்து 5th டே பேட்டிங் ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கும் பொழுது இங்கிலாந்து ஜெயிக்க கூட சான்ஸ் இருக்கு. பட் அட்வான்டேஜ் இந்தியா, ஏன்னா வந்துட்டு இவர் பண்ட் இருக்காரு, வாஷி இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு, ஜடேஜா இருக்காருங்கும் பொழுது அட்வான்டேஜ் இந்தியா தான் இருந்துச்சு. கேஎல் ராகுல் வேற இருந்தாரு. ஸோ வந்து அட்வான்டேஜ் இந்தியா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பட் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ப்ரோ. ரொம்ப ஷோல்டர்ஸ் வந்து டவுனா போக முடியாது அடுத்த டெஸ்ட் மேட்சுக்கு. இது இப்படி சொல்லி இப்படி பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்கிற மாதிரி போனா கண்டிப்பா அடுத்த டெஸ்ட் மேட்சும் கொஞ்சம் டவுட்ஃபுல் ஆயிரும்ங்கும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கணும் டீம்ல. ஸோ அந்த மாதிரி அவர் சொன்னதுல எனக்கு தப்பு தெரியல, ஆனா பேக் ஃபயர் ஆயிருச்சு. பட் ஸ்டில் பார்ப்போம் அடுத்த மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு. இல்ல ப்ரோ, அவர் சொன்னது தப்பே கிடையாது. தைரியமா ஸ்டேட்மெண்ட் விடுறது எல்லாமே ஓகே தான். நான் ஏன் இந்த பாயிண்ட் கொண்டு வந்தேன் அப்படின்னா, அதான் ப்ரோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி நம்ம பேசுறப்போ இதே ஒரு இங்கிலாந்து பிளேயரோ ஒரு இங்கிலாந்து ஜேர்னலிஸ்டோ இதே மாதிரி ஒரு வேர்டு விட்டு இங்கிலாந்து தோச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சேர்ந்து கொந்தளிச்சு டோட்டலா போட்டு அதை பத்தி நிறைய ஒரு டாக்கிங் பாயிண்டா ரொம்ப போட்டு கம்ப்ரஸ் பண்ணிடுவோம். ஆமா தானே? ஸோ அதே மாதிரி இன்னொரு நடக்கிறப்போ இட் ஷுட் பி சேம்ங்கிறது தான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு என்னன்னா நம்ம சரௌண்டிங்ல ஐசிடி ஃபேன்ஸ் தான் இருக்காங்கும் பொழுது அது நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேருது. இதே நம்ம சரௌண்டிங்ல இசிபி ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அதுவும் நமக்கு சீக்கிரம் வந்து சேரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஆருங்கிறது கூட. ஸோ வந்து அதில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அகெயின் வந்துட்டு எக்ஸலண்ட் விக்டரி பை இங்கிலாந்து. அந்த அதர் ஹேண்ட் வந்து அங்கே ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப ரொம்ப புவர் கிரிக்கெட் ஆடினாங்க வெஸ்ட் இண்டீஸ். என்னதான் வந்து பயங்கரமா பவுலிங் போட்டாலும் என்னை பொறுத்தவரையும் ஆஸ்திரேலியாட்ட 36 ஆல் அவுட் ஆனது இந்தியாவோட புவர் பேட்டிங். என்னதான் பயங்கரமா பவுலிங் போட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 90 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி பேட்டிங் தான் வச்சிருப்பாங்க எல்லா டீமுமே. இது வந்து சுத்த புவர் பேட்டிங் ப்ரோ என்னை பொறுத்தவரையும். எங்க போகுதுன்னே தெரியல வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட். இந்த மாதிரி அப்புறமேட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இப்படி ஆடிட்டு இருந்தா அப்புறம் யாருக்கு தான் இன்டர்நேஷனல் ஆடணும்னு ஆசை வரும் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்துன்னு தெரியல. எப்படி இருந்த டீம் அகைன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதை பார்க்கும்பொழுது. பட் நோ கிரெடிட் டு டேக் அவே ஃப்ரம் ஆஸ்திரேலியா. செமையா போட்டாங்க, பேட்டிங்குமே சூப்பரா ஆடினாங்க. பட் ஸ்டில் வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் பார்க்கும்போது ரொம்பவே கன்சர்னிங்கா இருக்கு. இல்ல 400th டெஸ்ட் விக்கெட் ஃபார் மிச்சல் ஸ்டார்க் ப்ரோ, அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா சச்ச லாங்கிவிட்டி, லைக் கம்ப்ளீட்டா ஃபிட்னஸ் பேசுறப்போ எல்லா ஃபார்மேட்ஸும் ஆடுறாரு, உயிரை கொடுக்குற டீமுக்கு. பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ப்ரியாரிட்டைஸ் பண்றாரு. வெரி ஃபியூ பீப்புள் ஹூ வில் டூ தட். ஸோ மை ரெஸ்பெக்ட் ஃபார் மிச்சல் ஸ்டார்க் எப்பவுமே உண்டு. அதே மாதிரி ஸ்காட் போலாண்ட் ஹேட்ரிக் நேத்து 4 பேசஸ் வச்சு ஆடிடலாம் போல ஒரு ஸ்பின்னரே இல்லாம. ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு போலாண்டும். ஸோ ஆஸ்திரேலியா 3-0 ப்ரோ, கம்ப்ளீட் ஒயிட் வாஷ் அவே சீரீஸ்ல. ஸோ தே கேன் ரியலி பி ப்ரௌட் ஆஃப் themselves. அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து ஸ்ரீலங்கா T20 போயிட்டு இருக்கு, அது 1-1 டிராவ் ஆயிருக்கு இப்போதைக்கு. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து அண்ட் ஜிம்பாப்வே ஒரு ட்ரை சீரிஸ் T20 போயிட்டு இருக்கு. ஸோ லாட் ஆஃப் கிரிக்கெட் அஹெட் கோயிங் ஃபார்வர்ட். இங்கிலாந்து 4th டெஸ்ட் கண்டிப்பா நல்லா ஸ்பைசியா இருக்கும் ப்ரோ. ஏன்னா 3rd டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2 டெஸ்டோட சேர்த்து மொத்த ஸ்பைஸுமே கொடுத்துருச்சு. அக்ரெஷனா இருக்கட்டும், வேர்பலா இருக்கட்டும், குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டா இருக்கட்டும், எல்லாமே இருந்துச்சு இந்த 3rd டெஸ்ட்ல. ஸோ அதே மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் 4th டெஸ்ட் வில் பி வெரி எக்ஸைட்டிங் ப்ரோ. அகைன் லார்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் வந்து பால் அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது. பட் வந்து இந்த 10 to 12 ஓவர்ஸ் ஆடிட்டா பால் நல்லா ஸ்விங் ஆகும், சீம் ஆகும்னு சொன்னாங்க. மான்செஸ்டர்ல வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் நியூ பால்ல விக்கெட் எடுத்தாலே தான் உண்டு. அது அப்படிங்கும் பொழுது பேட்ஸ்மேன் வந்து எந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் காட்டுறாங்க அப்படின்ட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஈகரா இருக்கேன். அகைன் இங்கிலாந்து வந்து பேஸ் பால் அப்ரோச்கே திருப்பி போறாங்களா இல்லை இந்த மாதிரியே அந்த கண்டிஷன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடுறாங்களா அப்படிங்கிறதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ லாட் ஆஃப் கிரிக்கெட் அஹெட். இப்போ வந்து ஒரு ஃபைனல் கொஸ்டின், இப்போ இந்தியாவோட ரீசன் ஃபார் டிஃபீட்னா இஸ் இட் இந்தியாஸ் பவுலிங் ஆர் இந்தியாஸ் பேட்டிங்? அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம். எனக்கு பவுலிங் பெருசா ரீசன் ஃபார் டிஃபீட்னு சொல்ல ப்ரோ. எனக்கு அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பெருசா இந்தியாவை அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஏன்னா வந்துட்டு கேஎல் ராகுலும் பண்ணிட்டும் அந்த இன்னிங்ஸ் வந்து செம்மையா ஆடிட்டு இருந்தாங்க. 2 பேர் பார்ட்னர்ஷிப் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா மேபி ஒரு 50 ரன்ஸ் லீட் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து மேட்ச் வின்னுங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்திருக்குங்கும் பொழுது
அந்த ஸ்மால் ஒரு ஓவரால் பேட்டிங் நான் கொலாப்ஸ்னு சொல்ல மாட்டேன். ராகுல் செம்மையா ஆடினாரு, பண்ட்டுமே செம்மையா ஆடினாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அப்படிங்கும்பொழுது பட் ஸ்டில் வந்து அந்த சில மொமெண்ட்ஸ்ல வந்து மேட்சை விட்டாங்க இந்தியா. அதே மாதிரி வந்து எனக்கு ஆகாஷ்தீப் வந்து நைட் வாட்ச்மேனா இறக்கி விட்டாங்க. பட் அகெயின் நம்ம வாஷி இது அஸ்வின் அண்ட் பீராக் சேனல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வாஷியை ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் சொல்லிட்டே இருந்தேன் என் ஆஃபீஸ்ல மேட்ச் பார்க்கும்போது, இந்த இடத்துல வாஷி இறக்க போறாங்கன்னு சொன்னா ஆகாஷ்தீப் பேடை கட்டிட்டு, பேடு கூட கட்டாம ஷூ கூட ஒரு லேஸ் கூட கட்டல, திட்டுன்னு உள்ள ஓடியாட்டு இருந்தாரு. ஸோ வந்து அந்த இடத்துல வாஷி இறக்கியிருந்தாங்கன்னா அவர் அவுட் ஆயிருந்தாருன்னா கன்ஃபார்ம் பேக் ஃபுட் தான். பட் இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து வாஷி விட்டுற மாட்டார் விக்கெட்டை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த சுச்சுவேஷன்ல. ஒரு பவுலர் வந்து அந்த இடத்துல ஃபுல்லா டிஃபென்ஸ் பண்ணி ஆடுறதுக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் வந்து ஆடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்திருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது பர்சனலா. அதே மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட் ஜெய்ஸ்வால். ஸோ வந்து எப்பெல்லாம் நம்ம ஜெய்ஸ்வால் நல்லா ஆடுறோமோ ப்ரைஸ் பண்ணிருக்கோம். பட் இந்த மாதிரி ஆடுறப்ப கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட். அதுவும் ஒரு ரீசன் இந்தியா தோத்ததுக்கு. கருண் நாயர் அகெயின் அந்த லீவ் தேவையில்லாம பாலை ரீட் பண்ணல அவரு. ஸோ அகெயின் அதுவும் ஒண்ணு பண்ணிட்டு அது எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. ஆனா கேஎல் ராகுல் மேல எனக்கு கேஎல் ராகுல் வந்து பயங்கரமா ஆனாரு. பட் ஆஸ் ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா அகைன் கேஎல் ராகுல் நான் ப்ரெடிக்ஷன்ல சொன்ன மாதிரி பயங்கரமா இந்த டெஸ்ட் அடிப்பாருன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு இந்த இன்னிங்ஸ்ல வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் கொடுத்து ஒரு நல்லா ஆடி இருந்தாருன்னா இன்னுமே சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அதுவும் ஒண்ணு. கில்லுமே ப்ரோ, கில் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்லயாவது பெருசா அடிச்சிருக்கணும், அவருமே அடிக்கல. ஸோ பேட்டிங் தான் மோர் ஓவர் வந்து பேட்டிங்ல தான் லூஸ் பண்ணாங்க. பவுலிங் வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். யா எல்லாமே அக்ரீட் தான். அப்படியே கோயிங் ஃபார்வர்ட் ரூட்டோட செஞ்சுரி அவங்களுக்கு ஒரு மெயின் பூஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஆர்ச்சர் கம்மிங் பேக் ஒரு நல்ல பூஸ்டா இருக்கும். ஸோ நல்ல மூமெண்டம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட போவாங்க இங்கிலாந்து. ஸோ கிரேட் கேம் ஆன் கார்ட்ஸ் ஓல்ட் ட்ராஃபர்ட்ல. நம்ம கண்டிப்பா அது ப்ரிவியூ பத்தி பேசுவோம். பார்ப்போம். இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் டவுனா தான் இருப்பாங்க. பட் வி கேம் ஆல் தி வே ஃப்ரம் 36 ஆல் அவுட் டு வின்னிங் த டெஸ்ட் சீரிஸ் இன் கேபா. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன பொறுத்தவரையும் இது வந்து ஒரு வின் சுச்சுவேஷன் தான். பட் சீரிஸ் வந்து 2-1 இங்கிலாந்து சைடு இருந்தாலுமே லஞ்சுக்கு அப்புறமே ஒரு 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 5 ஓவர்ல லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு பெரிய அடியா அது தெரிஞ்சிருக்கும். பட் வந்து இவ்வளவு தூரம் மேட்ச் வந்து இவ்வளவு க்ளோஸா கொண்டு வந்துட்டாங்க பொழுது அந்த சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து அடுத்த மேட்ச் வந்து நல்லா ஃபயர்டப்பா போகும். அகெயின் ஆல் திஸ் பேண்டர்ஸ் அண்ட் ஆல் திஸ் ஸ்லெட்ஜிங் வில் கம் இன் டு பிளே. பார்ப்போம் அடுத்த மேட்ச் வந்து எப்படி போகுதுன்ட்டு. வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மேட்சோட ப்ரிவியூவில் பார்ப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் ரமான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன்.